என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதிகாலையில் நாம் இந்த ஆசனத்தை ஒரு கடமையாக செய்துவிட்டால் எத்தனையோ காரியங்களை கடன்களை காலையில் செய்கிறோம். அதே மாதிரி இதையும் ஒரு 10 நிமிடம் நாம் செய்வோம் என்களை. ஆனால் நிச்சயமாக அன்று முழுவதும் நமது காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். கோணாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை செல்லமல்லவர்களே, நீங்கள் எழுந்திருங்கள். நல்ல உயர்த்தணும் கையை. வலது பக்கமாக திருகாமல் சாய வேண்டும். போதும், அப்படியே இருங்க. ஒரு 20 எண்ணிக்கை. பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகி விடாமல் காப்பாற்றக்கூடிய எளிமையான அருமையான ஆசனம் கோணாசனம். கையை உயர்த்துங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக சாயுங்கள். எந்த அளவுக்கு சாய்கிறார்கள் பாருங்கள். நேராக வாருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். வலது பக்கமாக சாயுங்கள். நேராக வாருங்கள். மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கமாக வாருங்கள். நேராக வாருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்ப வேண்டும். அறுபத்தேழு வயதிலும் இந்த ஆசனம் செய்ய வேண்டிய ஒரு ஆர்வம் அவர்களிடையே வந்திருக்கின்றது பாருங்கள். தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவரிடம் செல்லக்கூடாது. நமக்கு நாமே வைத்தியராக மாறிக்கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது பக்கம் சாயுங்கள். நேராக வாருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அறுபத்தேழு வயதிலும் இந்த திரிகோணாசனத்தை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பெண்மணிகளும் வயோதிகமான ஆண்களும் தங்கள் இதுபோன்ற ஆசனங்களை செய்து இடுப்பை பெரிதாக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இது செய்வதற்கு ஒரு 10 நிமிடம் போதுமானது. காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டாலே உடல் ஆரோக்கியமாகிவிடும். மற்ற உறுப்புகளெல்லாம் தானாகவே செயல்பட ஆரம்பித்துவிடும். முதுகு, இடுப்பு இது ரெண்டும் தான் மக்களை முன்னாலேயும் பின்னாலேயும் வளைவிடாமல் செய்யக்கூடியது, வயோதிகத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது. இது போன்ற ஆசனங்களை நாம் செய்வோமேயானால் வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படுகிறது. ஆகவே எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம் என்பதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறார்கள். இதை பார்த்த பின்பாவது தமிழகத்தில் ஏன் உலக மக்களெல்லாம் இதை பார்த்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் குறைந்த நேரமாவது பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.